الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பெரும்பாவங்கள் தொடர்பாக நாம் பார்த்தோம். ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜிகள், மோத்தசிலாக்கள் பெரும்பாவங்கள் செய்கிறவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார்கள், அவங்க காஃபிர் ஆகிடுவாங்க அப்படின்ற கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த கொள்கை தவறான கொள்கை அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து தௌஹீத் என்கின்ற பெயரில் குறிப்பாக ஒரு 3 பாவங்களை, தற்கொலை செய்கிறது, பிற முஸ்லீமை கொலை செய்வது, வட்டி வாங்குவது, இந்த 3 பெரும்பாவங்களை குறித்து சொல்லும்போது இந்த பாவங்களை செய்கிறவங்க நிரந்தர நரகவாசிகள், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பகுதியில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அது தவறான கொள்கை அப்படின்றத பற்றி நாம் தெரியப்படுத்திட்டு வரும்போது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னோம். எந்த காரணத்தை வச்சு இந்த 3 பாவங்களை செய்கிறவங்க நிரந்தர நரகவாசிகன்னு சொல்கிறீங்களோ அதே காரணத்தை வச்சு நாம் அதே வார்த்தை நிரந்தரமாக இருப்பார்கள் என்கின்ற வார்த்தை இந்த 3 பாவத்தை தவிர்த்துட்டு விபச்சாரத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் பொதுவாக மாறு செய்கிறதும் என்ன, நிரந்தர நரகத்திற்கு அவ்வாறு மாறு செய்பவர்கள் செல்வார்கள் அப்படின்றத பற்றியும் நாம் பார்த்தோம். இது மூலமாக நம்ம என்ன தெரியப்படுத்துறோன்னு சொன்னால், பொதுவாக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அரபி அகராதியை மட்டும் அடிப்படையாக வச்சு என்ன செய்ய முடியாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அது தவறு அப்படின்றத சுட்டி காட்டுவதற்கு தான் நாம் இந்த விஷயத்தை சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், தற்கொலைக்கும் வட்டி வாங்குவதற்கும் அதே மாதிரி பிற முஸ்லீமை கொலை செய்வதற்கும் ஹாலிதுன்ற வார்த்தை வந்திருக்குது. அதனால் ஹாலிதுன்னு சொன்னால் நிரந்தர நரகம். அதனால் இந்த பாவத்தை செய்யறவங்க நிரந்தர நரகம்னா விபச்சாரம் செய்யறதுக்கும் தான் நிரந்தர நரகன்ற வார்த்தை வருது. அல்லாஹ்வுக்கும் அவங்க தூதருக்கும் மாறு செய்வதற்கும் தான் என்ன, நிரந்தர நரகன்ற வாசகம் வருது. அதனால இதுக்கும் இந்த பாவத்தை செய்யறவங்க நிரந்தர நரகவாசிகளா, அதையும் நம்ம என்ன செய்யணும், ஏற்க வேண்டியது வரும். அதனால தான் நம்ம சொல்றோம், அகராதி அடிப்படையை மட்டும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. மார்க்கத்தினுடைய அடிப்படைகள், மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நாம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஷிர்க் என்கின்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிப்பதாக சொல்றான். அப்ப இது நமக்கு என்ன விளங்குது, ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் நாடுன மன்னிப்பான போது இப்ப என்னாச்சு, தற்கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, அதே மாதிரி பிறரை கொலை செய்வது, வட்டி வாங்குவது போன்ற எல்லா பாவங்களும் என்ன செய்யும், ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்கள் போது எல்லா பாவமும் என்ன செய்யும், அதுல அடங்கும். விளங்குதுங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்திற்கும் என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா நாடுனா மன்னிப்பதாக சொல்றான். அப்படி இல்லை என்று சொன்னாலும் அவங்க நரகத்திற்கு போனாலும் என்னவா இருப்பாங்க, அதிலிருந்து அவங்களுக்கான தண்டனை அனுபவித்ததுக்கு அப்புறம் வெளியேற்றப்படுவார்கள். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புகாரில வருது, அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லுவான், فيقول اذهبوا فمن وجدتم في قلبه مثقال ذرة من إيمان فأخرجوه فيخرجون من عرفوه من عرفوا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லுவான், என்னன்னு சொல்லி, சொர்க்கவாசிகளே நீங்க நரகத்துக்கு செல்லுங்க, நரகத்தில் சென்று யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அணு அளவு ஈமான் இருக்கிறது, நரகவாசிகள்ல யாரிடத்துல ஷிர்க் இல்லாத தௌஹீத் அடிப்படையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த கொள்கையின் அடிப்படையில் இணை வைக்காம யாருடைய உள்ளத்திலெல்லாம் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவங்கள நீங்க என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்லுவான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக
தெரியப்படுத்துறாங்க. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன விளங்குது? நரகத்திலிருந்து பாவங்களுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சவங்க யாரெல்லாம் அணு அளவு அவங்களுடைய ஈமான் இருக்கிறதோ அவங்க என்ன செய்யப்படுவாங்க? வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றத நாம இதன் மூலமாக பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, தற்கொலை சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி வருகின்றது சொன்னால், துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசி என்கிற ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்களும் அவங்களுடைய தோழரும் என்ன பண்றாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. அங்க வந்த உடனே மதீனாவில் வந்த உடனே மதீனாவுடைய கிளைமேட் என்ன செய்யல, அவங்களுக்கு செட் ஆகல. அந்த துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசியுடைய தோழர் என்ன செய்யறாரு? கடுமையா நோய்வாய்ப்பட்டுறாரு. அப்ப என்ன ஆச்சு சொன்னா, அவரால் அந்த வலியை தாங்க முடியாம அந்த நோயை பொறுக்க முடியாம என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் இருக்கு தெரியுமா, நரம்புகள், அதை என்ன பண்றாரு? வெட்டி விடுகிறார். வெட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுல இருந்து அதிகமா ரத்தம் வெளியேறி அவரு மரணித்து விடுகிறார். பிறகு துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசி என்ற சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கனவுல பாக்குறாங்க. யார கனவு காண்றாங்க. அவங்களுக்கு என்ன கனவு வருதுன்னு சொன்னா, அவங்களுடைய தோழர் இருக்காரு பாத்தீங்களா, தற்கொலை செய்துக்கிட்டாரு, அவரை பாக்குறாங்க. அப்ப அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, நான் நல்ல நிலையில இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்ன நான் செய்த ஹிஜ்ரத்தின் காரணமாக என்ன மன்னிச்சுட்டு என்ன நல்ல நிலையில வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கேட்கிறாங்க துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசி கனவுலையே, உங்க கைகளை நீங்க ஏன் மறைத்து வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த நபர் சொல்றாரு, இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த கையை நீங்க நாசப்படுத்திட்டீங்களோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், திருப்பி சரிப்படுத்த மாட்டோம், சீராக்க மாட்டோம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதனாலதான் அந்த குறையை நான் மறைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசி என்ன செய்யறாங்க, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம வலியதைஹி ஃபக்ஃபிர், அல்லாஹ் அந்த நபருடைய இரண்டு கரங்களையும் நீ மன்னித்து விடு அப்படின்றாங்க. என்ன விளங்குது? பொதுவா ஜனாஸா தொழுகைனா என்ன அது? அது நம்ம என்ன செய்வோம்? இறந்தவங்களுக்காக தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் பண்ணுவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த நபருக்கு, இந்த சஹாபிக்கு, எந்த சஹாபிக்கு, துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசியோட ஒரு தோழர் இருந்தாரு பாத்தீங்களா, அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்றாங்க. அவங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, துஆ செய்யறாங்க. எதுக்காக துஆ செய்யறாங்க? பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யறாங்க. ரெண்டாவது, அந்த துஃபைல் இப்னு அமர் அத்-தௌசி கனவுல எப்படி பாக்குறாங்க, அவங்கள நல்ல நிலையில இருப்பதை பாக்குறாங்க. அப்ப என்ன விளங்குது இந்த ஹதீஸ் நமக்கு? இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூல்ல வருது. முஸ்லிம் நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நூலுக்கு வந்து பாடம் வந்து வரும். அந்த பாடத்தை யார் தொகுத்தாங்க தெரியுமா? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு இந்த ஹதீஸுக்கு பாடம் வைக்கிறாங்க. என்ன? பாபு தலீல் அலா அன்ன காத்திரி நஃப்ஸிஹி லா யக்ஃபுர். என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாரோ அவர் என்ன செய்யப்பட மாட்டாரு, காஃபிர் என்று சொல்லப்பட மாட்டார், அவர் காஃபிராக ஆக மாட்டார் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்லி என்ன செய்யறார், இந்த ஹதீஸை பதிவு செய்யறார். அப்ப என்ன வழங்குது நமக்கு? புரியுதா இல்லையா? என்ன புரியுது? அதுதான் இந்த சம்பவத்தை நம்ம சொல்றோம். அப்ப மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை வைத்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, ஷிர்க் அல்லாத பாவங்க செய்யறவங்க என்ன ஆயிட மாட்டாங்க, நிரந்தர நரகத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் நரகத்திற்கு சென்றா அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கான தண்டனை அனுபவித்ததுக்கு அப்புறம் நரகத்துல பிறகு எங்க செய்யப்படுவாங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள் அப்படின்றத நாம நம்புறோம். சரி, அதுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. என்ன? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ஹாலிதுன்ற வார்த்தை பயன்படுத்துறான்ல, ஹாலிதுன்னா என்ன? நிரந்தரன் அர்த்தம் பயன்படுத்துறானே.
அப்ப தற்கொலை செய்தவங்களுக்கு அந்த அர்த்தம் தானே பயன்படுத்தியிருக்கிறான், அந்த வார்த்தை தானே பயன்படுத்தியிருக்கிறான். பிறரை கொலை செய்யறவங்க முஸ்லீம்களுக்கு வேணுமெனே கொலை செய்யறவங்களுக்கு அந்த வார்த்தை தானே பயன்படுத்தியிருக்கிறான். அப்படின்றத பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹாலித் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அரபியில ஹாலிதுன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதற்கு பொதுவா அரபியில ஹாலிதுன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுவாங்கன்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல நீண்ட காலம் இருந்ததுன்னு சொன்னா அதற்கு என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால தான் இந்த ஆயத்துக்களை எல்லாம் எந்த ஆயத்துக்களுக்கெல்லாம் வட்டி வாங்குறவங்க ஹாலிதுன், அதாவது நிரந்தரமாக இருப்பார்கள், பிறரை வேண்டுமென்றே கொலை செய்யறவங்களும் முஸ்லீமை வேண்டுமென்றே கொலை செய்யறவங்களும் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்கன்ற ஆயத்திற்கெல்லாம் சஹாபாக்கள் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இங்க ஹாலிதுன்னு சொன்னா என்ன, நிரந்தரன் அர்த்தம் கிடையாது, மாறாக என்ன அர்த்தம், அல் மக்து தவீல், அதமனு தவீல், ரொம்ப காலம் அவங்க நிற்பாங்க, ரொம்ப காலம் அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர நிரந்தரன் அர்த்தம் கிடையாதுன்றாங்க. விளங்குதா? இப்ப ஹாலிதுன்றதற்கு என்ன அர்த்தம் இல்ல, நிரந்தரன் அர்த்தம் கிடையாது, மாறாக என்ன அர்த்தம், நீண்ட காலம் இருப்பார்கள், ரொம்ப காலம் அங்க இருப்பாங்கன்ற அர்த்தம் தான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பதிலாக சொல்றாங்க. ஆக இதுதான் என்ன சரியான கொள்கையும் கூட. விளங்குதா? அப்ப அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபீன்கள் அனைவருமே இந்த கொள்கையில தான் இருக்காங்க. எந்த கொள்கையில? பெரும்பாவங்கள் ஷிர்க்கை தவிர்த்து மற்ற பாவங்களை செய்யறவங்க நிரந்தர நரகவாசிகள் கிடையாது, நரகத்திற்கு சென்றாலும் பிறகு அதிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஆக அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்யறது, ஈமான பத்தி பார்க்கும்போது அதையும் நாம பார்க்கிறோம். சரி, அதுக்கடுத்து பாருங்க, ஈமானுடைய இந்த வரைவிலக்கணத்துல புரிந்து கொள்வதில் ஒரு கூட்டம் இருக்கிறது, முர்ஜியா. நம்ம ஒரு கூட்டத்தை பத்தி பார்த்தோம், அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னான யாரு? சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், அவங்க வழியில வந்த நேர் வழியில இருக்கவங்க எல்லாமே என்ன ஈமானுக்கு என்ன டெபினேஷன் சொன்னாங்க, என்ன விளக்கம் கொடுத்தாங்க? நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்ல கொண்டு வருது. ஹாரிஜியாக்கள் என்ன சொன்னாங்க? அவங்க நம்மள மாதிரியே சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றாங்க, பெரும்பாவங்கள் செய்யறவங்க நிரந்தர நரகவாசிகள் சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இது தவறான கொள்கைன்றோம். விளங்குதா? அடுத்து ஒரு கொள்கை இருக்கு, என்ன, முர்ஜியான்னு ஒரு கொள்கை. முர்ஜியா எழுதுங்க, முர்ஜியான்னு சொல்லி. ஹாரிஜியா மாதிரி இது ஒரு வழிகட்ட கூட்டம். இந்த முர்ஜியாக்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, பொதுவா நம்ம பகுதியில முஸ்லிம்கள் அதிகமா இவங்களுடைய கொள்கையில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஈமான் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, அவ்வளோ அவ்வளவுதான் முடிஞ்சது. செயல்கள் ஈமான்ல வராது, செயல்கள் ஈமானை விட்டு வேற, அது தனி இது தனின்றுவாங்க. விளங்குதா? முர்ஜியாக்கள் என்ன சொல்றாங்க, ஆமா, ஈமான்றது வேற, அமன்றது வேற. ஈமான் சொன்னா நாவினால மொழிஞ்சு உள்ளத்தால உண்மைப்படுத்தணும், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விளங்குதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி பார்க்கும் போது, ஹாரிஜியாக்கள் செய்த தவறே தான் இவங்களும் செய்தாங்க. ஹாரிஜியாக்கள் ஏன் அந்த தவறு செய்தாங்க, ஈமான்ல ஒரு மனிதன் ஈமான் கொண்டு வந்துட்டு பெரிய பாவத்தை செய்தா அவன் நிரந்தர நரகவாசி ஆயிடுவான்ற அந்த கொள்கையை ஏன் ஹாரிஜியாக்கள் சொன்னாங்க தெரியுமா? ஈமான அவங்க எப்படி தெரியுமா பார்த்தாங்க, ஈமான் என்பது ஒரு பொருள், அந்த பொருள் என்ன செய்யாது, தனியா பிரியாது, அது கூட குறையெல்லாம் செய்யாது, அது ஒரு பொருள் அப்படியே இருக்கும், அது இருந்தா இருக்கும், அது ஒருத்தவங்க கிட்ட மைனஸ் ஆச்சுன்னா முழுசா போயிடும். ஒண்ணு இருந்தா முழுசா இருக்கணும், அப்படி இல்லைன்னா முழுசா போயிடணும். இத காரணமா வச்சுதான் ஹாரிஜியாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெரும்பாவங்கள் செய்யறவங்கள ஈமான் வந்துட்டு பெரும்பாவங்கள் செய்துட்டு அப்ப என்னாச்சு, ஈமானு சுத்தமா போயிடுச்சுட்டாங்க. விளங்குதா? அப்ப இதே தவறதான் முர்ஜியாக்களும் பண்ணாங்க. முர்ஜியாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஹாரிஜியாக்களை மாதிரி அவங்க யோசிச்சாங்க, என்ன, ஈமான்ல நம்ம அமலை கொண்டு வந்துட்டுன்னு சொன்னா, பெரும்பாவத்தை செய்யறான்னு சொன்னா அவன் என்ன ஆயிடுறான், காஃபிர் ஆயிடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இது ஹாரிஜியாக்களுடைய கொள்கை மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன செய்வோம், ஈமான்னு சொல்லும் போது அதுல அமலை என்ன செய்யணும், நீக்கிடணும். ஈமான்ல அமல் வராது, ஈமான் வேற
அமல் வேறன்னு பிரிச்சாங்க. விளங்குதா? விளங்குதா இல்லையா? என்ன விளங்குது? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவங்க ஈமானை எப்படி பார்த்தாங்க? ஒரு பொருளா பார்த்தாங்க. அது இருந்தா முழுமையா தான் இருக்கணும் அல்லது முழுமையா போயிடணும். விளங்குதா? அப்ப ஈமானத்தோட இருந்தா முழுமையா இருந்து, ஒரு பாவத்தை செய்தா அதுல இருந்து முழுமையா அவங்க போயிடும் அப்படின்னு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஒரு விதியை வைத்துதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஈமான்ல இருந்து அமல ஈமான்ல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. விளங்குதா? அதற்கு ஆதாரமாக ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. என்னென்ன? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹான்றான். என்ன அர்த்தம்? நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு வந்து நல்ல அமல்களை செய்யறாங்களோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு வந்துட்டு பிறகு நல்ல அமல்களை செய்யறார்களோ அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன விளங்குது? ஈமான் என்பது வேற, அமல் என்பது வேற. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. விளங்குதா? சரி. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு காரணமும் வச்சாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான், யா அய்யு அல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இதா கும்தும் இலஸ்ஸலா, நீங்க தொழுகைக்காக நின்றீங்கன்னா உங்களுடைய முஃபக்ஸிலு உஜ்வாக்கும், உங்களுடைய முகத்தை நீங்க கழுவிக்கிடுங்க, ஒழு செய்யுங்கன்றா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒழு செய்யறது என்பது என்ன? ஒரு அமல். இத சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? விசுவாசிகளே, ஈமான் உடையவர்களேன்றான். அப்ப என்ன விளங்குது? ஈமான் என்பது வேற, அமல்கள் என்பது வேற. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தவறாக விளங்கிக்கிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம பதில் சொல்றோம். என்னன்னு? பொதுவா இஸ்லாம் என்று சொன்னால், இஸ்லாம் என்கின்ற வார்த்தை மட்டும் தனியா வந்து அதுல எதெல்லாம் வரும்? ஈமானும் வந்துடும். ஈமான் என்கின்ற வார்த்தை தனியா வந்தா அதுல இஸ்லாமும் வந்துடும். அதே மாதிரிதான் ஈமான் என்று சொல்லும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அதுல அமல்களும் சேர்ந்துடும். விளங்குதா? அதே மாதிரி ஈமான் என்ற இடத்துக்கு அப்புறம் அமல்களை தனியா குறிப்பிட்டு சொல்லப்பட்டதுன்னு சொன்னா அந்த அமலை மட்டும் தனிமைப்படுத்தி அதை பிரத்யேகமா சொல்றதுக்காக வேண்டி சொல்லப்படும். உதாரணத்திற்கு யா அல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இதா கும்தும் இலஸ்ஸலாத், நீங்க தொழுகைக்காக நின்றா ஒழு சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஈமான் வேற, அமல் வேறன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் அதை சொல்வதற்காக தனித்தனியா சொல்லல. அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகள் மீது சட்டத்தை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தான். அப்போ தொழுகைக்கு ஒழுவுடைய சட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஈமான்ல மற்ற அமல்கள் அல்லாஹ் என்ன செய்திருந்தா சொல்லியிருந்தான். ஆரம்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்தாங்க? உறவினர்களை பேணி நடத்துக்கிடுங்க, உறவுகளை பேணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அது என்ன ஒரு செயல். அது எதுல கொண்டு வந்தாங்க? ஈமான்ல கொண்டு வந்தாங்க. சலாம தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்க, இது என்ன ஒரு செயல். இதை எதுல கொண்டு வந்தாங்க? ஈமான்ல கொண்டு வந்தாங்க. அப்ப நமக்கு என்ன விளக்குதுன்னு சொன்னா, ஈமான்னு சொன்னா அதுல என்ன வந்துடும்? அமலும் சேர்ந்துடும். அதை பிரத்யேகமா அல்லாஹ் தஆலா ஒரு சில இடங்கள்ல சில அமல்களை தனியா பிரத்யேகமா சொல்றதுக்காக வேண்டி பிரிச்சு காட்டிருக்கானே தவிர அதை வைத்து என்ன முடிவு செய்து கூட கூடாது. ஈமான் என்பது வேற, இஸ்லாம் இது அமல்கள் என்பது வேறன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? முடிவு செய்யக்கூடாது. விளங்குதுங்களா? ஆக முர்ஜியாக்களுக்கு என்ன பதில் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் ஈமான் அதனுடைய இதை நம்ம எப்படி விளங்கிக்கணும், இஸ்லாம் ஈமான் என்பது என்ன, அதை நம்பிக்கை கொள்றது என்ன அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில போக போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்னன்னு பதில் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று சாட்சி சொல்வது தான் இஸ்லாம் என்று சொல்லி முதல் விஷயம் சொன்னாங்க. இப்ப அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்து வைத்திருக்கணும். சரி, விளங்குதா? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள்?
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர ஒரு யாரும் இல்லை. சரி, பொதுவா நம்ம மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது என்ன பொருளை விளங்கி வச்சிருக்காங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, லா காலிக இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியது படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதே மாதிரி லா ராசிக இல்லல்லாஹ், ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, லா வஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இருக்கல, அல்லாஹ் தான் இருக்கிறான். அதே மாதிரி லா மாலிக, அரசன் என்பவன் எஜமான் என்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்றாங்க. சரி, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி அல்லாஹ்வை தவிர படைக்கிறவன் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர அரசன், அதே மாதிரி அல்லாஹ்வை தவிர எஜமா யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர ரிஸ்க் கொடுக்கிறவன் யாரும் கிடையாது என்கின்ற அர்த்தம் சரியா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு? ஏன் தப்பு? பொதுவா நம்ம முஸ்லிம்கள்ல அதிகமான மக்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன விளங்கி இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன தெரியுமா, படைக்கிறவன் அல்லாஹ் தான், அவனை தவிர யாரும் படைக்கிறவன் கிடையாது. ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேற யாரும் ரிஸ்க் கொடுக்கறது இல்லை என்கின்ற மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க முஸ்லிம்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த விளக்கம் சரியா? சரியில்லை. ஏன் சரியில்லை? கேளுங்க, மக்கத்து காபிர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து எப்படி வழங்கினாங்க, ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் அழைக்கும் போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம்னா, அந்த மக்கள்கிட்ட வருது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா மக்கத்து காபிர்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றான். என்னன்னு சொல்லி, வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யார் என்று நபியை நீங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்கன்ற அல்லாஹ் தஆலா. யாருகிட்ட? மக்கத்து காபிர்கள்ட்ட. அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க, வானத்தை படைச்சது அல்லாஹ் தான், பூமியை படைச்சது அல்லாஹ் தான். குர்ஆன்ல மற்ற மற்ற ஆயத்துகள் வருது, உங்களை படைச்சது யாரு, அல்லாஹ் தான், உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ் தான், வானத்திலிருந்து மழையை பொழி செய்வது அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் என்ன செய்திருந்தாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அப்ப மக்கத்து காபிர்களை பொறுத்த வரைக்கும் படைக்கிறவன் அல்லாஹ் தான் என்பதுல என்ன அவங்களுக்கு மாற்று கருத்து இல்ல, அல்லாஹ்வை தான் படைக்கிறதா ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ரிஸ்க் அளிக்கிறது யாருன்னு கேட்கும் போது யாரை ஏற்றிருந்தாங்க, அல்லாஹ் தான் என்பதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆட்சி அதிகாரம் அரசன் என்பது யாருன்னும் போது அதை யாரை ஏற்றிருந்தாங்க, அல்லாஹ் தான் என்பதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. மக்கத்து காபிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வை வந்து படைப்பாளனாகவும் அல்லாஹ்வை எஜமானாகவும் அல்லாஹ்வை ரிஸ்க் கொடுப்பவனாகவும் ஏற்பதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததில்லை, அல்லாஹ்வை தான் அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்த ஏன் அல்லாஹ் அவங்களை காஃபிர்னு சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னா மக்கத்து காஃபிர்கள் என்ன ஆவாங்க, முஸ்லிமால ஆயிடுவாங்க, முஃமினால ஆவாங்க. ஆனா என்ன, அப்படி அல்லாஹ் அவர்கள் இறை நம்பிக்கையை அங்கீகரிக்கல, அல்லாஹ் அவங்களுடைய நம்பிக்கையை ஏற்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள காஃபிர்ன்றான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பொருளை மக்கத்து காஃபிர்கள் நல்லாவே விளங்கி வச்சிருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல 38வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சொல்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹு வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லுங்கன்னும் போது அவங்க சொல்ல மாட்டேன்னாங்க. இப்ப சொன்னாங்க முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நீங்க சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எங்களுடைய எல்லா வழிபாடுகளையும் எங்களுடைய எல்லா வணக்கங்களையும் ஒரு வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணுமா, இது ஆச்சரியமானதாக இருக்குது அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, வணக்கங்கள் அனைத்தையும் ஒருவனுக்கு மட்டும் செய்யணுமா, இது ஆச்சரியமானதாக இருக்குது, இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி சொல்லும் போது அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. அப்ப விளங்குதா? அப்ப மக்கத்து காஃபிர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை எப்படி விளங்கி வச்சிருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன விளங்கி வச்சிருந்தாங்க, வணக்கம்.
லா இலாஹ என்ன? வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்? வணக்கங்களை நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கும் செய்வோம், அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களுக்கும் மற்ற அவுலியா மகான்களுக்கும் நாம செய்வோம். அதனால வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நாம செய்ய மாட்டோம். என்ன பண்ணிட்டாங்க? இந்த கலிமாவை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்ப என்ன விளங்குது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சரியான பொருள் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றத இந்த லா இலாஹ இல்லன்ற வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துது. அதே மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை சொல்லும் போது வணக்கத்திற்கு தகுதியான நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல நம்ம ஒரு வார்த்தையை கூட்டவும் செய்யணும். என்ன வார்த்தை? லா மஅபூத பிஹக்கின், உண்மையாகவே சத்தியமாகவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூட்டணும்? உண்மையாகவே வணக்க சத்தியமாகவே ஏன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூட்டணும்? வணங்கப்படுவதற்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, விளங்குதா? வணக்கம்னு சொல்லும் போது மக்கள் எத்தனையோ பேரை வணங்குறாங்க, எத்தனையோ தெய்வங்களை வணங்குறாங்க. ஆனா உண்மையிலேயே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். போலியான தெய்வங்கள் எத்தனையோ தான் இருக்கலாம், ஆனா உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த ஒரு வார்த்தையை நம்ம கலிமா சொல்லும் போது இணைத்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். எங்க? சூரா ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்துல 62வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியான அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் என்ன? உண்மையானவன், அவன் தான் சத்தியமானவன். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ, அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க யாரை அழைக்கின்றீர்களோ, யாரை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவை அனைத்தும் போலியானவை, அசத்தியமானவை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த ஒரு வார்த்தை நமக்கு என்ன தெரியப்படுத்துது? உண்மையாகவே சத்தியமாகவே என்கின்ற வார்த்தை நமக்கு என்னத்தை தெரியப்படுத்துது? போலியான தெய்வங்கள் எத்தனை நாள் இருக்கலாம், ஆனா உண்மையாகவே வணங்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படின்றத இந்த கலிமாவை சொல்லும் போது இந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். விளங்குதா? சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை என்ன செய்யறாரு? நாவினால சொல்றாரு, ஆனா உள்ளத்தால அதை உண்மைப்படுத்தலன்னு சொன்ன அவர் என்ன ஆகிட மாட்டாரு? முஃமினாக முஸ்லீமாக அவர் ஆக மாட்டாரு. அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல அவர் என்ன ஆக மாட்டாரு? முஃமினாக கருதப்பட மாட்டார். ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, நாவினால சொல்றாரு, ஆனா உள்ளத்துல உண்மைப்படுத்தினா அவர் என்ன ஆக மாட்டாரு? முஃமினாக ஆக முடியாது. விளங்குதா? முனாஃபிக்குகள் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, ஆனா உள்ளத்தால அவங்க உண்மைப்படுத்தல. சரியா? அதே மாதிரி ஒரு மனிதன் நாவினால சொல்ல மாட்டான், ஆனா உள்ளத்தால லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா சத்தியமான கலிமா தான், இந்த கலிமா தான் உண்மையான கலிமான உள்ளத்துல வந்து உண்மைப்படுத்தலாம், நாவில சொல்ல மாட்டான், அவனும் என்ன ஆகிட முடியாது? முஸ்லீமாக ஆக முடியாது, முஃமினாகவும் ஆக முடியாது. விளங்குதா? ஏன்? அபு தாலிப் மட்டும் கிடையாது, எத்தனையோ மக்களுக்கு காஃபிர் என்ன செஞ்சிருந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழைப்பு, அந்த பணி, அந்த கொள்கை உண்மைன்னு ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆனா என்ன? நாவில சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்னாங்க. அதனால உண்மையான உள்ளத்துல உண்மைப்படுத்தினா மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? நாவிலையும் சொல்லணும் அப்படின்றது நாம இந்த கலிமாவின் விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கடுத்து பாருங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதர் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கொள்கையை ஒரு மனிதர் ஏற்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொல்றதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சொன்னாதான்
அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த கலிமாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த 7 கண்டிஷன்ல 7 நிபந்தனைகள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, அவருடைய அந்த கொள்கையை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். விளங்குதுங்களா? அதுல முதல் கண்டிஷன், முதல் நிபந்தனை சொன்னா, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறாரோ சொல்றதுக்கு முன்னாடி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த விளக்கத்தை, அந்த பொருளை, அதனுடைய அர்த்தத்தை அவரு அறிந்து வைத்திருக்கணும். அது பற்றிய நாலேஜ், அது பற்றிய கல்வி அறிவு அவருக்கு இருக்கணும். அப்படி இருந்திருந்து சொன்னாதான் அந்த கொள்கை அல்லாஹ் அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா முஹம்மது என்று சொல்லக்கூடிய 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? கலிமாவை சொல்லுங்கன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அறிந்து கொள்ளுங்கன்றான். அப்போ ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை பத்தி, இந்த கலிமாவை பத்தி நல்ல முறையில அதனுடைய விளக்கத்தை அறிந்திருந்து என்ன செய்யணும்? வைத்திருக்கணும். வைத்திருந்து தான் இந்த கலிமாவை ஒரு மனிதர் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த கலிமா அங்கீகரிக்கப்படும். விளங்குதுங்களா? எப்படி அறிந்து கொள்வது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. 2வது அத்தியாயத்துல 256வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் ஒருவர் தாகூத்துகளை நிராகரித்து, தாகூத்துனா என்ன? அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அந்த வணக்கங்களை பொருந்து கொள்ளக்கூடிய அனைத்துமே என்ன? தாகூத்துகள். விளங்குதா? அப்ப அல்லாஹ் சொல்றான், தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ் மீது மட்டுமே விசுவாசம் கொண்டு ஒருவர் வருகிறாரோ அவர் எப்படிப்பட்டவர்? அறுபடாத பலமான கயிறை பற்றி பிடித்தவர் ஆவார். விளங்குதா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். தாகூத்துகளை நிராகரித்துனா என்ன அர்த்தம்? வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்து விட்டு வயுமின் பில்லாஹ், அல்லாஹ் மீது மட்டுமே, அல்லாஹ்வை மட்டுமே வணக்கத்துக்குரியவனாக ஏற்றுக்கொள்றாங்களே, இப்படித்தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை விளங்கணும். விளங்குதா? லா இலாஹனா என்ன? வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா 2 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒண்ணு என்ன? மறுப்பது. எதை மறுப்பது? தாகூத்துகளை மறுப்பது. அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. 2வது அம்சம் என்ன? உறுதிப்படுத்துவது. எதை உறுதிப்படுத்துவது? வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதில் உறுதிப்படுத்துவது. இதுதான் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த 2 அம்சங்களை தாங்கி இருக்கிறது. விளங்குதா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை அறிந்திருந்து என்ன செய்யணும்? சொல்லணும். இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை பாருங்க, யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறாரோ அவரு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை, அதனுடைய விளக்கத்தை அறிந்திருப்பதோடு 2வது நிபந்தனையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லும் போது அந்த கலிமாவை அவர் உறுதியா சொல்லணும். இந்த கலிமாவை சொல்லும் போது அவர் எப்படி சொல்லணும்? உறுதியாக சொல்லணும். அதுல அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி தும்ம லம் யர்தாபு. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், உண்மையான இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவங்க அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் விசுவாசம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அதில் அவர்கள் சந்தேகமே கொள்ள மாட்டார்கள். சந்தேகம் என்பது எதற்கு எதிரான பதம்? உறுதிப்படுத்துவதற்கு எதிரான பதம். அப்போ ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னா அவனுக்கு அந்த கலிமாவில என்ன இருக்கக்கூடாது? சந்தேகமே வரக்கூடாது. அவன் மனசுல என்ன வரணும்? உறுதி வரணும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ
வன்னி ரசூலுல்லாஹ் லா யக்ல்லாஹு பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபீஹிமா இல்லா தஹ்லல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்லி நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று சாட்சி கூறுகிறாரோ, இந்த இரண்டு ஷஹாதாவோடு யார் ஒருவர் இதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன விளங்குது? ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதர் லா இலாஹ சொல்றாரு, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, மற்றவங்களும் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா என்னாச்சு? கலிமாவே போச்சு. அந்த நம்பிக்கை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்கவே மாட்டான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதே ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்? அது பற்றிய நாலேஜ் இருப்பதோடு, அது பற்றிய கல்வி அறிவு இருப்பதோடு கூட என்னவோ இருக்கணும்? அந்த கலிமாவுல அதனுடைய அர்த்தத்துல உறுதியான நம்பிக்கையும் இருக்கணும். விளங்குதா? அதுக்கு அடுத்து வாங்க, மூணாவது அல் கபூல். அல் கபூல்னு சொன்ன ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அதை எப்ப சொல்லும் போது அது பற்றிய கல்வி அறிவு இருப்பதோடு அதுல உறுதியான நம்பிக்கை இருப்பதோடு மூன்றாவதாக இந்த நிபந்தனை இருக்கணும். என்ன நிபந்தனை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது அந்த வார்த்தையை ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நாவினால சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை ஒரு மனிதன் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு மனிதன் மனசார ஏற்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொல்கிறதோ, எதையெல்லாம் ஏற்க சொல்கிறதோ அதை அனைத்தும் ஒரு மனிதன் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் என்ன? ஏற்பதும் என்ன? லா இலாஹுடைய நிபந்தனைகள் மிக முக்கியமான நிபந்தனை. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 146வது வசனத்துல சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகன் மின்ஹும் லா யக்துமுல் ஹக்க வ ஹும் யஅலமூன். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தையும் இது உண்மை என்று அறிவார்கள். எப்படி அறிவார்கள் தெரியுமா? எப்படி தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் தான் என்று அறிவார்களோ அதை விட கூடுதலாக இந்த முகமது உண்மையான ஒரு நபி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் உண்மையானது என்பதை யார் நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள்? வேதம் கொடுக்கப்பட்டவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இது நம்ம குழந்தை தான், இது என் மகன் தான், இது என் மகதான் அப்படின்றது எப்படி தெரியுமோ அதை விட கூடுதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்பது என்ன செய்திருந்தாங்க? அவங்க உறுதியா நம்பி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. ரெண்டாவது என்ன? அதுல உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஆனா என்ன செய்யறாங்க? ஏத்துக்கல. அப்போ மூன்றாவது கண்டிஷன் நம்ம சொல்றோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய கல்வி அறிவுலாம் எனக்கு நல்லா அதை பத்தி தெரியும், அதனுடைய மீன்லாம் நல்லா புரியும். ரெண்டாவது என்ன? அதுல உறுதியான எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன்னா அப்ப என்ன ஆக மாட்டார்? அவர் மறுமையில வெற்றி பெற முடியாது, அவர் முஃமினாக முடியாது. இப்ப என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் சொல்லும் போது அது பற்றிய நாலேஜ் அவனுக்கு இருக்கணும், அதை உறுதியா மனசுல நம்பிக்கையும் கொள்ளணும். மூணாவது என்ன? அந்த கலிமாவை மனசார ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இப்ப ஏற்றுக்கொள்வதும் என்ன? மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதுக்கடுத்து பாருங்க, நாலாவது அல் இன்கியாத். அல் இன்கியாத்னா என்ன? கீழ்ப்படிதல். விளங்குதா? அப்ப யார் ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ சொல்லும் போது அந்த கலிமாவை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கலிமாவுக்கு அவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இந்த கலிமா எதையெல்லாம் நம்ப சொல்கிறதோ அதை அனைத்தையும் அவர் நம்பி அதற்கு கீழ்ப்படியணும். எப்படிலாம் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறதோ அப்படிலாம் அவர் செயல்பட்டு நடந்து காட்டணும், அதற்கு கீழ்ப்படியணும். அதுவும் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விஷயத்துல மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. விளங்குதுங்களா? இதுக்கு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தில் 131வது வசனத்துல
இது கால லஹு ரப்புஹு அஸ்லி, அவங்களுடைய ரட்சகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரட்சகன் அல்லாஹ் சொன்னா நீங்க கீழ்படுங்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் என்ன செய்றேன்? கீழ்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு முஃமினானவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எதற்கெல்லாம் கீழ்படியணுமோ அதை அனைத்தையும் கீழ்படிய வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம யாரை சொல்லலாம்? அபு தாலிபை சொல்லலாம். அபு தாலிபுக்கு எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மீனிங் தெரியுமா தெரியாதா? அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த கலிமாவுல உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதே மாதிரி அதை மனசார நேசித்திருந்தாங்க, ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. விளங்குதா? அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்க விஷயங்களை இந்த கலிமா எடுத்து சொல்லும் போது அவங்கள மக்கத்து காஃபிர்கள் எதிர்க்கும் போது அவங்களுக்கு யார் உறுதுணையா நின்றது? இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க, இந்த அழைப்பு பண்ணி நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு யார் சொன்ன? அபு தாலிப் தான் சொன்னார். அப்ப அபு தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை, அவங்க சொன்ன அந்த கலிமாவை, அந்த அழைப்பை என்ன செய்திருந்தாங்க? மனசார ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா என்ன செய்யல? அவங்க அதன்படி நடக்கல, அதற்கு கீழ்படிக்கல, அதன்படி அவங்க வாழல. விளங்குதா? இப்பதான் நம்ம சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது நாலேஜ் இருந்தா மட்டும் போதாது, நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது என்ன? அத உறுதியான நம்பிக்கையோட அதை நம்ம நம்பணும். அடுத்து மூணாவது மனசார நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளவும் செய்யணும். நாலாவது அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டவும் செய்யணும், நடந்து கீழ்படிந்து காட்டவும் செய்யணும். விளங்குதா? அப்ப இதுவும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதுக்கடுத்து பாருங்க அஸ்ஸித்க், அஞ்சாவது நிபந்தனை. அஸ்ஸித்க்னா என்ன? உண்மைப்படுத்துவது. ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாருன்னா என்ன செய்யணும்? அவரு லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மைப்படுத்தணும். எப்படி உண்மைப்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா இதுக்கு விஷயமா பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தில் 119வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களே நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, உண்மையாளர்களோடு நீங்களும் ஆகிவிடுங்கன்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய சய்யான் ஹதீஸ் அஹ்மத் நஸாயி போன்ற நூல்கள்ல வருது, மன் மாத, யார் ஒருவர் மரணிக்கும் போது, வஹுவ யஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று சாட்சி கூறி சாதிகன் மின் கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்திலே அதை உண்மைப்படுத்துவாரோ தகலல் ஜன்னா, அவர் எங்க போவாரு? சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது? ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யணும்? அதை உண்மைப்படுத்தணும். விளங்குதுங்களா? உண்மைப்படுத்தாம சொன்ன என்ன செய்யப்படாது? அந்த கொள்கை, அந்த கலிமா அங்கீகரிக்கப்படாது. இதற்கு நம்ம யார உதாரணமா சொல்லலாம்? முனாஃபிகீன்களை சொல்லலாம். முனாஃபிகீன்கள் என்ன குர்ஆன்ல சூரா முனாஃபிகூன் என்கின்ற 63வது அத்தியாயத்துல முதல் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், முனாஃபிகீன்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், முனாஃபிகீன்கள் வந்தாங்க, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நாம் என்ன செய்றோம்? உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு, அல்லாஹ்விற்கு தெரியும் முஹம்மதே நீங்க என்னவா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போன்று வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் என்ன சாட்சி கூறான் தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறார். முனாஃபிகீன்கள் என்ன சாட்சி சொன்னாங்க? முஹம்மது நாங்கள் என்ன செய்யறோம்? உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி சொல்வதாக சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சாட்சி சொல்றான்? அவர்கள் பொய்யர்கள் என்று சாட்சி சொல்றான். அப்ப என்ன விளங்குது? லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா மட்டும் போதாது. அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அதை உண்மைப்படுத்தணும். அப்படி உண்மைப்படுத்துறேன்னு சொன்னா அவன் யாராயிடுவான்? முனாஃபிக் ஆயிடுவான், நயவஞ்சகன் ஆயிடுவான். ஆக அப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அவங்க என்ன செய்யலாத, அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க அதை பண்ணி நடக்கவும் செய்தாங்க, மனசார ஏற்கிறதாவும் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்ன இல்ல,
அவங்களோட உள்ளத்துல அவங்க அதை உண்மைப்படுத்தல. அதனால அல்லாஹ் என்ன செய்யற, அவங்களுடைய ஈமான அந்த கலிமா அல்லாஹ்தால அங்கீகரிக்கல, ஏற்கல. விளங்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் போதாது, மாறாக அதை உண்மைப்படுத்தவும் செய்யணும். விளங்குதா? அதுக்கடுத்து ஆறாவது நிபந்தனை லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன? அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ்னா என்ன? உள்ள தூய்மை, தூய எண்ணம். யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அவர் எப்படி சொல்லணும்? அந்த கலிமாவை உள்ள தூய்மையோடு சொல்லணும். விளங்குதா? தூய எண்ணத்தோடு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் ஆயிட்டுன்னு சொன்னா முஸ்லீம் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் ஆயிட்டுன்னு சொன்னா நமக்கு நிறைய சொத்து கிடைக்கும், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த காரணத்துல வச்சு ஒரு மனிதன் முஸ்லீம் ஆறான்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன செய்யப்படாது? அங்கீகரிக்கப்படாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் சொல்றான்னா அவன் எப்படி சொல்லணும்? உள தூய்மையோடு சொல்லணும், தூய எண்ணத்தோடு சொல்லணும், இஹ்லாஸோடு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன்? இந்த கலிமா விடுங்க, இந்த கலிமாவுக்கு அப்புறம் வரக்கூடிய தொழுகை மற்ற எந்த ஒரு நன்மையான காரியம் இருந்தாலும் அதை கூட ஒரு மனிதன் இஹ்லாஸோடு செய்தால் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். எந்த ஒரு அமலை செய்வதா இருந்தாலும் அதற்கு அடிப்படையா இருப்பது என்ன? இரண்டு நிபந்தனைகள். என்ன நிபந்தனைகள்? ஒன்று இஹ்லாஸான எண்ணத்தோடு செய்யணும். இரண்டாவது சுன்னா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நபி வழி முறைப்படி செய்யணும். இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அபூ புர்தா பின் நய்யார் என்ற ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குர்பானி என்ன செய்தேன்? பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்னாடியே அறுத்து கொடுத்துட்டேன். என் குர்பானியை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பதில் சொன்னாங்க? ஷாத்துக்க ஷாத்து லஹ்மின், உங்களுடைய அந்த குர்பானி நீங்க அறுத்தீங்களே அந்த இறைச்சி, அது குர்பானி இறைச்சியாக ஆகாது. இந்த இறைச்சியாகும் சாதாரண இறைச்சியாக தான் ஆகும், நீங்க மறுபடியும் அறுங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன விளங்குது? அவங்க அல்லாஹ்வுக்கு தான் அறுத்தாங்க, தூய எண்ணத்தோடு தான் அறுத்தாங்க. ஆனா வழிமுறை ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை இல்லை. ரசூல்லாவுடைய வழிமுறை என்ன? எப்போ குர்பானி கொடுக்கணும்? தொழுகையே பெருநாள் தொழுகையை தொழுதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை தொழுதுக்கு அப்புறம் தான் குர்பானியை கொடுக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யல. அப்போ அந்த நபி வழி இல்லைனாலும் என்ன செய்யப்படாது? அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி நபி வழியோடு என்ன இருக்கணும்? இன்னொன்னு தூய எண்ணமும் இருக்கணும். ஒரு மனிதர் பாருங்க, ஒரு அமலை செய்யறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு 3 பேர் என்ன செய்யப்படுவாங்க? நரகத்துல முதல்ல விசாரிக்கப்பட்டு நரகத்துல தள்ளப்படுவாங்க. அந்த 3 பேர் யார் தெரியுமா? ஒரு குர்ஆனை நன்றாக கற்றுத்தேர்ந்த ஆலிம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைந்தவர், மூன்றாவது செல்வந்தர். விளங்குதா? இந்த 3 பேருமே என்ன அமல்கள் செய்தாங்க? ஜிஹாத் செய்தாங்க, நிறைய வாரி வழங்கினாரு, பல ஊர்களுக்கு சென்று பயான் பண்ணாரு, மார்க்க விஷயங்களை எடுத்து சொன்னாரு. ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்தாரு? உலக ஆதாயத்துக்காக செய்தாரு. விளங்குதா? இஹ்லாஸான நியத் இல்லை. அப்ப அந்த நல்ல எண்ணம் இல்லாதனால என்ன செய்யப்பட்டது? அந்த அமல்கள் எல்லாம் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் அளிக்கல. அதனாலதான் சொல்றோம், எந்த ஒரு அமலுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையா இருப்பது 2 நிபந்தனைகள். ஒண்ணு என்ன? இஹ்லாஸ். இரண்டாவது நபி வழி முறைப்படி நம்ம செய்யணும். இந்த இரண்டுமே இணைந்திருந்தா தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். விளங்குதுங்களா? அதே மாதிரிதான் இந்த கலிமாவை சொல்லக்கூடியவங்களும் இதை எப்படி சொல்லணும்? இஹ்லாஸான அந்த எண்ணத்தோடு சொல்லணும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல, பொதுவான ஹதீஸ் நமக்கு விளக்குறாங்க. ஹதீஸ குதுசியில அல்லாஹ்வே கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் கூறுகிறான், அன அக்ன ஷுரகாய் அனி ஷிர்கி மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மாஇ கைரி தரக்து வ ஷிர்கு, நான் ஷிர்க் செய்வதை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். யார் ஒரு அமலை செய்து அந்த அமலிலே என்னோடு மற்றவரையும் இணையாக்குவாரோ நான் அவரையும் அவருடைய அந்த இணை வைத்தருடைய காரியத்தை என்ன செய்கிறேன்? விட்டு விடுகிறேன், ஏற்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. விளங்குதா? அப்போ தூய எண்ணத்தோடு சொல்றது என்ன? லா இலாஹ சொல்வது என்ன? தூய எண்ணத்தோடு சொல்வது, அதுவும் ஒரு கண்டிஷன், நிபந்தனை. அப்படின்றது நாம விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதுக்கடுத்து பாருங்க 7வது நிபந்தனை என்ன? அல் முஹப்பா. அல் முஹப்பான்னா என்ன? நேசிப்பது. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ அவர் அந்த கலிமாவை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அந்த கலிமாவை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும், அந்த கலிமாவின் மீது எந்த ஒரு தவறான நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. விளங்குதுங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ரா என்கின்ற 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்துல, வமினன் நாசி மனிதர்களிலே மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன், அல்லாஹ் விட்டுட்டு மற்றவங்களை பாதுகாவலா ஆக்கி இருக்கிறாங்களே அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி மற்ற தெய்வங்கள் மகான்கள் அவுலியாக்கள் வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இவங்க அல்லாஹ்வை நேசிப்பது போல நேசிக்கிறாங்க. ஆனா என்ன? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஆனா என்ன? உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை நேசிப்பதில் இவங்களை விட கடினமானவங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்றான். அதே மாதிரி சூரா முஹம்மது என்கிற 47வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல சொல்றான், தாலிக பி அன்னஹும் கரிஹு மா அன்ஸலல்லாஹ் ஃபஅஹ்பத அமாலஹும், யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கியதை வெறுப்பாரோ அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய அமலை வீணாக்கி விடுகிறான். அப்போ ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சொல்லும் போது எப்படி சொல்லணும்? அந்த கலிமாவை நேசிக்கணும், மனசார நேசிக்கணும். அந்த கலிமாவின் மீது எந்த ஒரு தவறான எண்ணமோ அல்லது அந்த கலிமாவை பிடிக்காம ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. மாறாக இந்த கலிமாவை அவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் ஒரு மனிதன் அல்லாஹ் இறக்கியதை வெறுக்கிறானோ என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா அவனுடைய அமல்களை எல்லாம் வீணாக்கி விடுகிறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் வெறுத்தான அவனுடைய அமல்கள் எல்லாம் வீணாயிடும். விளங்குதுங்களா? அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த 7 கண்டிஷனும் என்ன? மிக முக்கியமானது. அந்த கண்டிஷன்களுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் இந்த நிபந்தனைகள் அனைத்தையுமே ஒரு சேர இணைந்திருந்து சொன்னாதான் என்ன செய்யப்படும்? இந்த லா இலாஹ என்ற கலிமா அங்கீகரிக்கப்படும். இதுல ஏதாவது ஒண்ணு இழந்தா கூட, ஒண்ணு போனா கூட என்ன ஆயிடும்? அந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. பாருங்க, ஒரு மனிதன் என்ன செய்யறாரு? லா இலாஹ பத்தி நல்ல நாலேஜ் இருக்குது, அதுல உறுதியா நம்பிக்கை இருக்குது, அது என்ன செய்யறாரு? அவர் மனசார ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாரு, அதுபடி நடக்கவும் செய்யறாரு. ஆனா என்ன? உள்ளத்துல அவரு அதை உண்மைப்படுத்தலன்னு சொன்ன அந்த கலிமா அவருக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்றுத்தராது. விளங்குதுங்களா? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது இந்த 7 கண்டிஷனுக்கு உட்பட்டு, இந்த 7 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சொன்னாதான் அந்த கலிமா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். விளங்குதுங்களா? சரி, இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இஸ்லாம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதுல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த ஒரு விளக்கத்தை பத்தி மட்டும் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய நம்ம தொடரா இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் இதற்குண்டான நிபந்தனைகள் என்ன, தொழுகைக்குண்டான அடிப்படைகள் என்ன, நிபந்தனைகள் என்ன, அதே மாதிரி ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமான இந்த விஷயங்களை பார்ப்போம். ஆக இன்னைக்கு மொத்த இந்த ஹதீஸ்ல இருந்து நாம ஹதீஸ ஜிப்ரீல்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இது இரண்டுமே ஒன்றா வெவ்வேறா, இதை நம்ம எப்படி விளங்கணும், ஒரே இடத்துல இந்த ரெண்டுமே வந்துன்னு சொன்னா அதுக்கு தனித்தனி பொருள், இந்த இரண்டுமே தனித்தனியா வந்துன்னு சொன்னா அது ரெண்டுமே என்ன செய்யும்? ஒரே பொருள்ல அடங்கி இருக்கும் அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக பெரும்பாவங்கள் செய்பவர்கள் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்கள் செய்யறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நிரந்தர நரகவாசிகளாக ஆக மாட்டாங்க. இது யாருடைய கொள்கை? காரிஜியாக்கள் ஹவாரிஜிகளுடைய கொள்கை. இது வழிகட்ட கொள்கை. அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபீன்கள் என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க? ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை செய்யறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடுன மன்னிப்பான். அப்படி இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போனாலும் அதுல நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை தான் சரியான நம்பிக்கை அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதற்கு அடுத்து மூன்றாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம். ஆக நம்ம பார்த்த விஷயங்களை சரியான அல்லாஹ் தஆலா அதை மனதில் பதிவு செய்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. நம்ம பார்த்த விஷயங்கள் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா நம்முடைய இறைநம்பிக்கை அதன் அடிப்படையில் ஆக்கி தருவானா என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த வகுப்பை நான் இத்தனை முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.